காரைக்கால் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை கழிவுகள் கடல்ல கலக்கிறதுனால மீன் வளம் பாதிக்கப்படுதுன்னு இங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. அது நம்ம நிச்சயம் சரி பண்ணுவோம். கடலூர் நகரிலேயே அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாவட்ட பேருந்து நிலையம் அமைக்க கோரிக்கை. ஆனா இதுல ஒரு வேலை, திமுகவை சேர்ந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தனது சொந்த தொகுதியான குறிஞ்சிப்பாடி தொகுதியில் கடலூர் போக்குவரத்து நிலையம் அமைக்கப்பட்டு வருவது மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். அது எப்படி மந்திரியோட சொந்த ஊருனா அங்க செய்யறது எப்படி சரியா வரும்? வராதுதான். எப்ப தலைநகரம் கடலூர்னா அந்த பஸ் ஸ்டாண்டுன்னு வருதுன்னா அது தலைமை இடமான கடலூர்ல தான் அமைக்கணும். அதுதான் முறை. இது மாத்தி செஞ்சா பின்னாடி அவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குங்கிறதையும் சொல்லிக்கிறேன். கடலூர் நகரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்க கோரிக்கை. அது உண்மைதான். எல்லா மாவட்டங்கள்லயும் இப்ப அமைச்சுக்கிட்டு இருக்கோம். இது அமைக்கணும். சாலை வசதிகள் சரியாக இல்லை, தெருவிளக்கு வசதிகள் இல்லை, குப்பைகள் சரியாக அகற்றப்படுவதில்லை. கடலூர் புதுச்சேரி இடையே ரயில் பாதை நீண்ட காலமாக அமைக்கப்படாமல் உள்ளது. கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் ரயில் நிலையத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் பயணிகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். கடலூர் துறைமுகத்தை பல்வேறு நவீன வசதிகளுடன் கூடிய துறைமுகமாக வடிவமைக்க வேண்டும். போன முறை கொடுத்த வாக்குறுதி திமுக 214 வாக்குறுதி நம்பர். உலக புகழ் பெற்ற கவரிங் நகை தயாரிப்பில் முக்கிய கேந்திரமாக இருக்கும் சிதம்பரத்தில் கவரிங் நகை உற்பத்திக்கு சிறப்பு தொழிற்பேட்டை உடனடியாக அமைக்கப்படும் சொன்னாங்க. ஆனா அமைக்கல. அதே போல வாக்குறுதி எண் 421 புனித நகரமான சிதம்பரத்தில் பக்தர்கள் சுற்றுலா செல்லும் வகையில் பேருந்து நிலையங்கள், தங்குமிடங்கள் முதலியவை நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்படும். அதுவும் செய்யல. வரிசை எண் 111 கடலூர் துறைமுகம் முகத்துவாரம் முதல் புவனகிரி அருகில் வெள்ளாற்று வடிகால் முகத்துவாரம் வரையில் உள்ள 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கீழ் பரவனாற்றிலிருந்து நேரடி தனி வடிகால் இல்லாததால் புயல் வெள்ள காலங்களில் ஏற்படும் வெள்ள சேதத்தால் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இப்பாதிப்பில் இருந்து விவசாயிகளை காப்பாற்ற கீழ் பரவனாற்றில் பூண்டியாங் குடும்பத்திற்கும் ஆலப்பாக்கத்திற்கும் இடையே கடலில் நேரடியாக கலக்க ஏதுவாக வடிகால் ஒன்றை ஏற்படுத்தி கடல் முகத்துவாரத்தில் மதகுகள் அமைத்து வெள்ளக்காலங்களில் திறக்கவும் மற்ற நாட்களில் கடல் நீர் உட்புகாமல் தடுக்கவும் அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. அறிவாள் மூக்கு வடிகால் திட்டம் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றப்படும். இதெல்லாம் திமுக சொல்லிட்டு போயிருக்கு உங்கள்கிட்ட. போன 5 ஆண்டு காலத்துல இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க செய்யல. இது நம்ம வந்தா செய்யும்.